அந்த அந்த லெகசியோடைய முக்கியத்துவத்த வந்து அத புரிஞ்சு, அத வந்து இத்தன வருஷமா நீங்க வந்து அத பாதுகாத்ததுங்கிற இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு இன்னைக்கு பார்த்ததுலயே எனக்கு பட்டது. இவங்கள பார்க்கும்போது எனக்கு அளவில்லா சந்தோஷம் என்னன்னா, முதல்ல சொன்ன மாதிரி, இத்து போன பேப்பர் பிரேம்ன்னு காட்டுனா அந்த பேப்பர் பொடியாயிடும். அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சு அப்பாவுக்கு மரியாதை பண்ணதுக்கு. உண்மையிலேயே ஒரு ஆன்மா வந்து மேல இருந்து பார்த்து சந்தோஷப்படும். இந்த ஃபேமிலி இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தி, இந்த இளையராஜாவும் வந்து சாதாரண ஆள் நினைக்காதீங்க. இளையராஜா வந்து எங்கேயோ புறப்பட்டு மண்ணு புரந்து புறப்பட்டு வந்து உலகத்து உச்ச தொட்டார், சிந்தை தொட்டார். இன்னொரு மனுஷன் இளையராஜா மேலே இந்த மண்ணில் படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவர் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இதை விட அவர் ஹானர் பண்ணதுக்கு ஒன்றுமே இல்லை. அளவில்லா சந்தோஷத்தை குடும்பம் சார்பிலே ராஜா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து உரை முடிக்கிறேன். நன்றி வணக்கம். எனக்கு ஆசிரியராக, குருவாக இருந்தது வந்து கல்கி தான். மணியன் சார் வரைஞ்ச அந்த உருவங்கள் தான் எனக்கு கண் முன்னாடி வந்தது. அந்த அளவுக்கு தாக்கம் இளவயதில் வந்து நான் படித்து இந்த பொன்னியின் செல்வன் 5 பாகத்தை எத்தனை தடவை படிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியாது, ஞாபகம். அதே போல கற்பனை உலகத்தில் மிதக்க வைத்தது அந்த பொன்னியின் செல்வன்கிற அந்த நாவல் தான். வாசன் சார் சொல்றாரு, 86 வருஷம் இதை கட்டி காத்து வந்தார்களே, அதை எத்தனை பாராட்டினாலும் தகும் பாராட்டு. இதுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, என்னுடைய இதில் இருக்கக்கூடிய ஒரு டிஃபிகல்ட்டி, ஒரு ஓவியன் எப்படி முழு ஓவியத்தை கற்பனை செய்து அத்தனை பாத்திரங்களுக்கும் ஒரு இடம் கொடுத்து அவர்களை எவ்வளவு பெரிதாக வரைய வேண்டும், எவ்வளவு அந்த ப்ரொபோர்ஷனல் இது இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரே கற்பனையில் ஒரு தடவை சிந்திச்சோன்னா போகிறோம். ஆனால் இங்கே வந்து விஷயம் என்னன்னா, என்னுடைய கற்பனை போகிற வேகத்திற்கு நான் ஒரே ஒரு வாத்தியத்திற்குத்தான் எழுத முடியும். அதற்குள்ள அடுத்த வாத்தியத்துக்கு எழுதும் பொழுது இந்த தொடர்ச்சியாக வந்த ஃப்ரேஸ் வந்து மறுபடியும் ஞாபகத்துக்கு வராது. அங்கே பிரேக் ஆகிடும். ஏன்னா இங்கே எழுதிட்டு போகிறப்ப நொட்டேஷனில் நான் தப்பாக எழுதிடக்கூடாது. போயிட்டு எழுதிட்டு அதையெல்லாம் மீறி நான் எழுதுவது மியூசிக்காக வந்து உங்கள் அனைவருடைய மனதிலும் உள்ளே புகுந்து நான் போடுற கோடு எப்படிங்க உங்கள் மனசை தொடும்? நான் கேட்குறேன், இது என்ன மாயம்? இன்னும் அப்படியே நடந்து ஓட்டிருக்கிறது. நான் வெறும் கோடு தான் போடுறேன். ஓவியர் மாதிரி தான் கோடு தான் போடுறேன். அதுக்கு இந்த உணர்வு எப்படி வரும்? இன்றைக்கு வந்து பகவான் ரமணர் பிறந்த நாள். பகவான் ரமணருடைய அருளினால் நான் இங்கே வந்ததும் மணியன் செல்வன் அவர்களை வாழ்த்துவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த மணியன் செல்வன் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட ஆயுள், நிறை செல்வம், ஓங்கு புகழ், மெஞ்ஞானம் பெற்று நீடோடி வாழ எல்லாம் வல்ல இறைவனை மணியன் செல்வனுக்கு அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய ஓவியத்தை பண்ணும்போது அவருடைய கீதாஞ்சலி பாட்டு இன்னைக்கு அது என்னுடைய ஆல்பத்தில் கண்டினியூவாக போயிட்டுருக்கோம். ஸோ இப்பேற்பட்ட லெஜண்ட் நீங்கள் வந்து எனக்கு இன்றைக்கி இந்த நிகழ்ச்சிக்காக இருந்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு சிவகுமார் அண்ணன் அவர் வந்து யூஸ்வலாக 6 வருஷம் படித்தது வந்து கிட்டத்தட்ட அவர் வாழ்நாள் ஃபுல்லாக இன்றைக்கி 82 வருஷம் பண்ண வேண்டிய ஒர்க்கை அந்த 6 வருஷத்தில் அவர் கம்ப்ளீட் பண்ணி அந்த ஒர்க்ஸை பண்ணியிருக்கான்றது தான் என்னுடைய அனுமானமாக இருந்தது. என்னுடைய டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப முக்கிய காரணமானவர். அப்புறம் அடுத்து எம்டி சொல்ல வேண்டாம். எனக்கு எஸ்எஸ் வாசன் சார் இருக்கும்போதே 69 அதுக்கு வாய்ப்புக்காக என்னோடய படங்கள்லாம் அவர் பார்த்து சான்ஸுக்காக கொடுத்தபோது பார்த்த டைமு. வீடுன்றது ஒரு பெரும் கோட்டை. அப்பாவுக்கு கல்கி கிடச்ச மாதிரி எனக்கு வீடன் கிடச்சிது. தொடர்ந்து எனக்கு காலேஜிலேருந்து நாங்கள்லாம் ரொம்ப ஸ்டூடெண்ட் சைக்கிள்லேயே டபுள் செல்லாம் அடித்தா ஞாபகம். ஸோ அப்படின்னா ஒரு ரொம்ப அற்புதமான நிகழ்வு வந்ததும் எனக்கு ரொம்ப பெருமை. இந்த எக்ஸிபிஷன் பண்ண கனவு வந்து அப்பாவுக்கு இந்த 100 ஆண்டு வரும்போது அது அவசியம் பண்ணணும்னு சொல்லி முயற்சி எடுத்து இந்த நூற்றாண்டில் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இந்த நிகழ்வு என்னோடய வாழ்நாளில் எனக்கு கிடைச்ச ஒரு பெரும் பாக்கியமாகவும் இந்த பெரிய லெஜண்ட்ஸ் எல்லாம் வந்து இதை நடத்தி கொடுத்ததுக்கு அவங்களுக்கு ஒரு நன்றியும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன்.